ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். இந்த வீடியோவில் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோனல் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த அட்வான்ஸ் மணி கான்செப்ட், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லாம் இந்த ஒரு இதில் தான் வருது. ஸோ இந்த ஒரு டூலை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் அந்த ஜோன்ஸை உங்களால் ட்ராப் பண்ண முடியும். அதில் வர ப்ரைஸ் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு நல்ல ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஸோ அதை பற்றி பார்த்தலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான வீடியோ, பட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ வந்து பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் ஸ்டாக் ஹப். நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் ஃப்ரீயாக அப்லோட் பண்றோம். ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. அதுல ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதாவது ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ப்ரோ வரைக்கும் தான் நம்மளுடைய கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவா போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெக்டாங்கிள், இந்த டூல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெக்டாங்கிள். ட்ரேடிங் வியூல இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். பக்கத்துல இப்படி எழுதி இருக்கும் ரெக்டாங்கிள். ஸோ இது வந்து ஒரு டிராயிங் டூலுங்க. சிம்பிளா சொல்லணும்னா டிராயிங் டூல். இந்த டிராயிங் டூல் நம்ம வரைகிறத வச்சு நம்ம எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத் டூல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். பிகினர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டூல் அது. செகண்ட், ட்ரெண்ட்ல என்னன்னு பார்த்தோம், அதை எந்த வகையில யூஸ் பண்ண முடியும்ட்டு. அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஹரிசாண்டல் டூலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு டேட் அண்ட் பிரைஸ் ரேஞ்ச் டூல்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுல ஒன் ஆஃப் தி மிக முக்கியமான ஒரு டூல் இந்த ரெக்டாங்கிள். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டாக்ல கீழே மேலே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த மாதிரி வர்ற பேட்டர்ன்ஸ்ல நம்மளால ப்ரைஸ் செக்ஷனை கரெக்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா இப்படி ஒரு லைன் போகும், ஸ்ட்ரைட்டா வந்தோம்னா இப்படி ஒரு லைன் போகும், இப்படி ரைசிங்ல வந்தோம்னா இப்படி ஒரு லைன் போகும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் கோஆப்ரேட் பண்ணி போகும். எஸ், இந்த இடத்துல 2 பாயிண்ட் வந்து டச் பண்ணும், 3வது பாயிண்ட் டச் பண்ணும், 4வது பாயிண்ட்ல ஃபேக்கான பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ ஃபேக்கான பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு சொல்லி டைரக்டா ஒரு லைனை வந்து ஹரிசாண்டல் லைனை வச்சு வரைஞ்சோம்னா ஒரு தடவை டச் பண்ணும், 2வது டைம் ஃபேக்கான பிரேக் அவுட் கொடுத்து, அதாவது மேல வரைக்கும் போயிட்டு கீழே வந்துடும். அண்ட் இந்த எக்ஸ்டெண்டல் லைன் மேல பார்த்த மாதிரி வரைஞ்சோம்னா 2 தடவை ரெஸ்பெக்ட் பண்ணும், 3வது தடவை ரெஸ்பெக்ட் பண்ணாம கீழே போயிடும். ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் டூலை வந்து எடுத்துக்கணும். இங்க பாயிண்ட் பண்ணி இந்த ஹை வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போயிடணும். அதாவது அந்த ஒரு சார்ட்ல இருக்கிற ஹை, மேக்சிமம் ஹை என்னவோ அதை வந்து டச் பண்ணிடணும். பக்கத்துல இருக்க சின்ன ஒரு ரெசிஸ்டன்ட், சின்ன ஹை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மினிமம் ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவை வந்து நீங்க டச் பண்ணி மேல வரைக்கும் ட்ராக் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ இப்படி கொண்டு போறது மூலமா அந்த ஜோனை கண்டிப்பா இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுமா இல்ல இது மாதிரி பண்ணியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பிரேக் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஏரியாவை பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த ஷேர் பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாதான் அது கரெக்டான என்ட்ரி. இல்லைன்னா மேக்சிமம் அது ஃபால்ஸ் என்ட்ரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் இப்படியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சின்ன சப்போர்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து இப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ நான் வெறும் கையில தான் வரைஞ்சேன். கையில வரைஞ்சதுக்கு எவ்வளவு கரெக்டா ஃபிட் ஆகுதுன்னு பாருங்க இந்த ரெக்டாங்கிள். ஸோ இந்த மாதிரி தான் சார்ட்லயும் நடக்கும். நம்ம இதை வெறும் சப்போர்ட் ஏரியான்னு வச்சிட்டோம் அப்படின்னா கேண்டில் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இதை சப்போர்ட் ஏரியான்னு வச்சோம்னா கேண்டில் இதை டச் பண்ணாம மேலேயே சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இதை சப்போர்ட் ஏரியான்னு வச்சோம்னா இங்க சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஸோ மாறி மாறி வருதுன்னா என்ன அர்த்தம், சப்போர்ட் ஒரே பிரைஸ் பாயிண்ட்ல இல்லை அப்படின்றது அர்த்தம். உதாரணத்துக்கு ஒருத்தர் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, தெரியாத ஒரு பொருளை பத்தி கேட்கறோம்னா இதுல இருந்து இதுக்குள்ள இருக்கலாம், இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அஷ்யூம்ல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஏரியா தான் இங்க இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இந்த சப்போர்ட் வந்து 75 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். சில ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே லைன்ல இருக்கும். பிரைஸ் எங்க போனாலும் 100 ரூபாய்னா இந்த 100 ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து சப்போர்ட் எடுக்கும். மல்டி டைம்ஸ், மல்டி இயர் கூட சப்போர்ட் இருக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு கூட இது சப்போர்ட் ஏரியாவா இருக்கலாம். பட் சில ஸ்டாக்ஸ்ல எப்படி இருக்கும்னா
சப்போர்ட் 75 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ள எங்க வேணா இருக்கலாம். 75 ரூபாயிலும் எடுக்கும், 100 ரூபாயிலும் எடுக்கும், 95 ரூபாயிலும் எடுக்கும், 78 ரூபாயிலும் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வேணா எடுக்கலாம். எப்படி 75 இருந்து 100 ரூபாய்க்குள்ள எங்க வேணா சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜோன். சப்போர்ட் லைன் சொல்லுவோம், அதே மாதிரி சப்போர்ட் ஜோனும் சொல்லுவோம். இந்த சப்போர்ட் ஜோனை வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கான்பிடண்டா ட்ரேட் எடுக்கலாம். எப்படி இங்க சப்போர்ட் எடுக்கும் போதும் நீங்க ட்ரேட் எடுக்கலாம், இங்க சப்போர்ட் எடுக்கும் போதும் ட்ரேட் எடுக்கலாம். பட் இந்த மிட் ரேஞ்சில் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்சில் அது சப்போர்ட் எடுக்க மாதிரி இருந்தா வெயிட் பண்ணணும். ஏன் வெயிட் பண்ணணும்னா இந்த 100 ரூபான்ற சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்தை கிராஸ் பண்ணி மேல போகுமா, கிராஸ் பண்ணுதா, அதாவது பிரேக் அவுட் இந்த மாதிரி கீழே வந்துட்டு மேல போகும்போது பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பார்க்கணும். அப்போ இந்த ஏரியால ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கிறது மூலமா இங்க இருந்து இது வரைக்கும் வர்ற பிரைஸ் ஏரியா நமக்கு டார்கெட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பிரைஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி, அதாவது இது வந்து ரெட் கலர் கேண்டில்னு வச்சுக்கோங்க, பிரேக் டவுன் பண்ணி கீழே வருது. ஸோ கீழே வரும்போது இங்க சப்போர்ட் எடுத்தா நம்ம வந்து அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. எங்க எடுத்தா கன்சிடர் பண்ணணும்னா இந்த 75 ரூபா இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியால சப்போர்ட் எடுத்தாதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, அதாவது இந்த எட்ஜ் ஏரியால ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்க வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ நம்ம டார்கெட் மேல போய் ரிவர்ஸ் வர வரைக்கும் இருப்போம். ஓகே, இப்போ என்ட்ரி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி எக்ஸிட்டை கண்டுபிடிக்கிறது, அதாவது ரெசிஸ்டன்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுனா அங்கேயும் இதே மாதிரி கேண்டில்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்கும். எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஹை எல்லா சார்ட்லயும் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹையை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா டிராக் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா டிராக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த இந்த ஃபர்ஸ்ட் ஹை இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தது வர செகண்ட் ஹை எதுன்னு பாருங்க. அது வரைக்கும் கீழே டிராக் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிருங்க. கீழே டிராக் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு ஷேடு வந்து வந்துடும். ஸோ பிரைஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க சப்போர்ட் எடுத்தது இந்த மிட் ரேஞ்சில் மேலே கீழே போயிட்டு இந்த ஹையை கண்டிப்பா டச் பண்ணும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸா ஹிட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏரியால என்ட்ரி எடுத்தோம்னா இந்த ரெக்டாங்கிள் ஏரியாவை போய் டச் பண்ணும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ட் ஜோன் சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ள இருக்கலாம். அதாவது இந்த பிரைஸ்ல இருந்து இதுக்குள்ள இருக்கலாம். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஜோன். ஓகேவா, இதுவே 200 ரூபாயில ரெசிஸ்டன்ட் லைன், அதாவது ஒரு 5 வருஷமா இந்த 200 ரூபாய் டச் பண்ணுது அப்படின்னா இது ரெசிஸ்டன்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க, லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. 180ல இருந்து 200 ரூபாய்க்குள்ள இருக்கலாம் அப்படிங்கும்போது இது வந்து ரெசிஸ்டன்ட் ஜோன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஜோனை வரைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும் செகண்ட் சப்போர்ட்டும் கனெக்ட் பண்ணி டிராக் பண்ணணும். ரெசிஸ்டன்ட் ஜோனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹை அண்ட் செகண்ட் ஹை, அதாவது ஒரு பெரிய ஹை இருக்கும், அது பக்கத்தில் இன்னொரு ஹை இருக்கும், அந்த ஹையை கனெக்ட் பண்ணி டிராக் பண்ணும். இப்படி பண்றது மூலமா சப்போர்ட் ஜோனும் வந்துடும், ரெசிஸ்டன்ட் ஜோனும் வந்துடும். இந்த ஜோனுக்கு நடுவில் இருக்க கேப்ல நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.